உனக்காகவே அன்பே அன்பே காத்திருப்பேன். உனக்காகவே அன்பே அன்பே நான் பிறந்தேன். உனக்காகவே. இசைக்கு மொழி மதம் இனம் எதுவுமே இல்லைங்க. அது மாதிரிதான் உணவும். எறும்புல இருந்து யானை வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டு ஆகணும். இது கூட்டு நான் ராணி. வேற நீ எப்படி கனெக்ட் பண்ண பாத்தியா? சரி, அந்த கிட்டாரை அங்கிட்டு வச்சுட்டு உன்னை பத்தி 4 விஷயம் நல்ல விஷயமா சொல்ல. நான் வந்து மியூசிக் விளையாடுவேன். நான் இப்போ வந்து என்எஸ்ல இருக்கேன். ஓகே. யூடியூப்ல வந்து காமெடி வீடியோஸ் பண்ணுவேன். அப்படியா? ஓகே. பேண்ட்ல விளையாடுவேன். ஸோ வாழ்க்கை வந்து இசை காமெடி. என்னென்ன இசைக்கருவிகள்லாம் வச்சுப்பீங்க? கிட்டாரும் பியானோவும். வெரி குட் வெரி குட். சரி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன சமைக்க போறீங்க? பெனஞ்ச தவு. பெனஞ்ச தவு ரொம்ப வித்தியாசமானது. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இதை? இது நான் சொந்தமாகவே அம்மா வந்து தவு கட்லட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து சும்மா அதை வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்களா உங்கள் சோதனை முயற்சி இது எஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை செய்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நம்ம முதல்ல வந்து வெங்காயத்தை வந்து வெட்டணும். வெங்காயத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் இன்னொருத்த அறிமுகப்படுத்தணும். நம்ம புது கூட்டாளி நிவர்த்தி. வாங்க வாங்க, வெல்கம் டு தி ஷோ. நிவர்த்தி, உங்களை பற்றி 4 விஷயம் நல்லதாக சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து ஃபைனல் இயர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்கூலில் வந்து எப்பயுமே பிஸியாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைக்கிற டைமில் வந்து கொஞ்சம் வெளியே போவேன். அப்புறமாட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஆகிட்டேன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கிச்சனில் போய் தொல்லை பண்ணுவேன். அப்படி தான் கொஞ்சம் சமையல் கற்றுக்கிட்டேன். அப்போ எப்போ படிப்பீங்க? முயற்சி பண்ணுவேன் மற்ற நேரத்துலலாம் படிக்கிறதுக்கு. சரி, இன்னைக்கு வந்து தரணி உங்களுக்காக பிணைந்த தோஃபு செய்ய போகிறாரு. தரணி, முதல்ல என்ன செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுங்களேன். முதல்ல தவு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, அப்புறம் ஸ்ப்ரிங் அனியன். பெனஞ்ச தோஃபு செய்ய தரணி தயார். தரணி தயார்னு ஆரம்பிங்க. ஆல்ரைட். முதல்ல வந்து இந்த தவு வந்து பிணையணும். ஏன்னா இது வந்து பிணைஞ்ச தோஃபு. சரி. ஸோ இதை வந்து கையில் வச்சு அப்படி ஸ்மேஷ் அப்படி நல்லா பிணைஞ்சு புட்டு மாதிரி ஆக்கிக்கணுமோ? எஸ், ஸ்மேஷ் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வச்சிடுங்க. மேலே வந்து எண்ணெயை வந்து போடணும். இப்போ இது என்ன என்ன? இது வந்து ஆலிவ் ஆயில். ஓகே. ஆலிவ் ஆயில் ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோவாக வைக்கணும். ஓகே. ஸோ வெங்காயத்தை முதல்ல போடணும். ஓகே. வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணி நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுக்கணுமா? ஆலிவ் ஆயில் கூட மற்ற எதுவும் பயன்படுத்தலாம். இது ஹெல்த்தி. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. மேலே இந்த மிளகா இருக்குல்ல, நல்லா போட்டிருக்கேன். பச்சை மிளகா, சிவப்பு மிளகா. இது எதுக்கு? ரெண்டும் உரப்பு தானே? இது வந்து அது கார்னிஷிங்க்கும் அது ஃப்ளேவர் கொடுக்குறது. இது வந்து உரப்பான ஒரு இது இல்லை. ஓகே, உரப்புக்காக இல்லை, சும்மா அந்த நிறத்துக்காக. எஸ். தரணி, உங்களுக்கு இசையில் அதிக ஈடுபாடு இருக்குன்னு சொன்னீங்க. எந்த வயசுலேருந்து கற்றுக்கிட்டு வரீங்க? 4 வயசுலேருந்து. 4 வயசுல இருந்தா? 4 வயசுல முதல்ல எது வாசிக்க ஆரம்பிச்சீங்க? பியானோ. பியானோ ஆரம்பிச்சு அப்படி 14 வயசுல வந்து ஹெவி மெட்டல் கேட்டேன். அப்படி கிட்டார் ஆரம்பிச்சு அதுலேருந்து இங்கே வந்துட்டோம். வாவ், ஓகே ஓகே ஓகே, வெரி குட். நிவர்த்தி, நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி கைவண்ணம் ஏதாவது திறமை வச்சுருக்கீங்களா? நான் வந்து கிளாசிக்கல் மியூசிக் கற்றுட்டு இருந்தேன். அப்படியா? ஆமாம். எங்கே 2 வரிசை எடுத்து விடுங்க பார்க்கலாம். கிளாசிக்கல் மியூசிக் கற்றுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு படிப்பினால. அதனால உங்களை விட்டுருவேன்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் திரும்ப உங்கள்கிட்ட வருவேன். நான் தயார். நீங்க வாசிக்க, அவங்க பாட, என்ன எதுவும் செய்ய சொல்லிடாதீங்க. நான் ருசி பார்க்குறேன் அப்புறம். தரணி, அடுத்து என்ன போடணும்? ரொம்ப சிம்பிள். இந்த பெனஞ்ச தவு வந்து இழுக்க போடணும். ஓகே. ஸோ சும்மா அப்படி போட்டிருக்கேன். சரி. ஏன்னா இந்த டிஷ்ஷில் வந்து அவ்வளோ உப்பு தேவைப்படாது. ஏன்னா ஏற்கனவே வந்து தவுல உப்பு இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு ஹெல்த்தி டிஷ். ரொம்ப உப்பு போட்டால் பிளட் ப்ரெஷர் ஹெல்த்தி ஆகிடும், ப்ராப்ளம் ஆகிடும். சரி. ஸோ எண்ணெய் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ரொம்ப எண்ணெய் போடுங்க. ஓகே. இது எவ்வளோ வேணாலும் போட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனால் அதுக்குன்னு ஓவராக போடுவேன். தேவையான அளவு. அமிர்தமும் நஞ்சு அளவுக்கு மிஞ்சி தான் நஞ்சு. எஸ். தரணி, நீங்கள் காமெடியெல்லாம் பண்ணுவீங்களாமே யூடியூப்பில்? ஆமாம், பண்ணுறேன். எப்போ இருந்து பண்ண ஆரம்பிச்சிங்க? 2008 ஆரம்பிச்சு இப்போ வந்து ரொம்ப ஈடுபடுறேன். அப்படியா? எதை பற்றி நீங்கள் காமெடிலாம் பண்ணுவீங்க?
இது வந்து தமிழ் எப்படி சொல்றது அப்சர்வேஷனல் ஹியூமர். ஏதாச்சும் பார்க்குறது வந்து அதை அப்சர்வ் பண்ணி ஆளுங்க பார்க்கும்போது அப்படியே இதை நான் பார்த்துருக்கேன், ஆமாம் செஞ்சுருக்கேன். சரியா? ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு செய்ய முடியுங்களா? ஸோ இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா 7 பாப்புலர் இந்தியன் போசஸ் அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அன்னாடமாக பார்க்கலாம். ஸோ அதை வந்து எடுத்து சொல்லுவேன் காமெடியாக. Indian poses. என்னது 7 popular Indian poses, 7 people you meet in school orientation. Okay. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். ஸோ யூடியூப்ல பார்க்கலாம். அப்படியே ஏதாவது ஒரு சாம்பிள் நம்ம ரசிகர்களுக்காக ஏதாவது ஒரு போஸ் அது மேன் ஓகே. நீங்கள் ஸ்கூல் ஓரியன்டேஷனுக்கு போகும்போது எப்போதும் அட்லீஸ்ட் ஒரு enthusiastic person மீட் பண்ணுங்க. அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே come on guys, everybody come on guys, give me a cheer. அப்படி பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு கடுப்பா இருக்கும். நான் சும்மா கோணல வந்து சிரிப்பேன் எல்லாரும் பார்த்து. அது ஃபர்ஸ்ட் போஸ் அந்த மாதிரியா? இல்ல அது வந்து people you meet orientation. அப்ப நீங்க போகும்போது அவங்க பேசுறதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க, என்ன கூத்து பண்றாங்கன்னு பார்த்துட்டு வர்றீங்க. அதானே enthusiastic பார்த்தோம். வேற ஏதாவது ரொம்ப சில்லியா ஏதாவது? சில்லியா 7 people you meet in a club. ஓகே. நிறைய ஆளுங்க பார்ப்பீங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஓவரா ஆடுவான் கிளப்ல. ஆனால் ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஸோ அப்படி அது ஒரு கேரக்டர். அப்புறம் இன்னொரு வீடியோ வந்து 7 பாப்புலர் இந்தியன் ஹேபிட்ஸ். ஸோ அதாவது நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. ஸோ நான் பார்ப்பேன், இல்லை படிக்கிறேன் இப்போ. ஓகே. ஸோ அது மாதிரி எனக்கு முடக்க பதில் சொல்வீங்க. படம் வடிவேலு ஃபேனோ? இல்லை கவுண்ட் மணி ஆரம்பிச்சிட்டாயா? ஸ்ட்ரிக்ட்லி கவுண்ட் மணி. ஓகே ஓகே. தெரியுது அந்த தாக்கம்லாம் உங்ககிட்ட தெரியுது. பங்க்சுவாலிட்டி பத்தி ஏதாச்சும் சொல்லிருக்கீங்களா? எஸ் I'm on the way. அப்பதான் கிளம்பிட்டு இருப்பாங்க. ரோட் பக்கத்துல தான் இருக்கேன். ஆக்சுவலி ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். ஏன்னா அதெல்லாம் நானும் பண்ணுவேன். ஸோ ஓகே ஓகே. இன்னும் என்ன இருக்கு? இன்னும் வந்து இந்த ஸ்ப்ரிங் அனியனை வந்து கார்னிஷிங் போடணும். ஸோ இது வந்து நகைச்சுவையெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம். ஓகே. இது வந்து ஆக்சுவலி வெட்டாங்க, சும்மா கிழிச்சி அப்படியே போடலாம். ஓகே. இதை வந்து சும்மா ஒரு கார்னிஷிங் ஃப்ளேவர் ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் முக்கியம். இதோட ருசியும் அதில் சேருமா? எஸ். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. பச்சை, சிவப்பு, வெள்ளை நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? பெனஞ்ச தவு தயாராயிருச்சு. இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? தரணியோட அம்மா, இங்க நிவிருத்தியோட அப்பா. வெல்கம். சரி, இப்ப சுவை பார்க்கும் நேரம். யாருக்கு முதல்ல கொடுக்கலாம்? உண்மையை சொல்லுங்க, உண்மையை நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? நான் செய்யறதோட நல்லா இருக்கு. தர்ணியம்மா, உண்மையிலே தர்ணி நல்லா சமைப்பாரா? சமைப்பாரு. பாஸ்டாஸ் அந்த மாதிரி, வெஸ்டர்ன் நூடுல்ஸ், இந்தியன் ஃபுட், சாண்ட்விச். இந்தியன் ஃபுட் அவ்வளோவா பிடிக்காது. அதான் பிடிக்காது அவருக்கு. இந்தியன் ஃபுட் அவ்வளோவா பிடிக்காது. ஓகே. உங்களை நான் எங்கேயும் சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கே. இது வந்து டிவில பாடுவாங்க. ஓகே. அதான் நான் சின்ன வயசுல நீங்க பாடுவீங்க இல்லையா? ஓகே. உங்க பாட்டு திறமையை நான் கண்டிப்பா எனக்கு கேட்டாகணும். என்னென்ன நிகழ்ச்சியிலலாம் பாடியிருக்கீங்க? தலைநிற்கும், இளையர்கள் நாங்கள், ஓகே. மின்னல், 90s அந்த ஒரு தாக்கம் தான் இவருக்கு ஏற்பட்டதா? முதல்ல எங்களுக்காக வாசிச்சு காட்டினாரு, பாட்டெல்லாம் பாடினாரு, ரொமான்டிக்கா இருக்கலாம். அப்புறம் 4 வயசுலேயே நீங்கள் போய் சேர்த்து விட்டீங்களோ பியானோ கிளாஸில்? எஸ். 14 வயசுல ஹெவி மெட்டல் மற்றது கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. 10 years கிராஜுவேட் பண்ணிட்டாரு. 10 வருஷம். வெரி குட் தரணி. ஓகே. இப்போ நம்ம நிவிருத்தி நீங்கள் சின்ன வயசுலேயே சேர்த்துட்டீங்களா பாட்டு கற்றுக்க? 10 வயசு இருக்கும்போதே கர்நாடகா சங்கீதத்தில். 10 வயசுல இருந்தே? அப்போ இத்தனை வருஷமாக இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்க? நான் நடுவில் கொஞ்ச நாள் பிரேக் ஆகிடுச்சு. நடுவில் சில பக்கத்துக்கு ஓகே. திருப்பி இப்போ மறுபடியும் கற்றுக்கிட்டேன். இப்போ காலேஜ் யூனிவர்சிட்டியில் கூட ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமில் அவங்க பாடியிருக்காங்க. அப்படியா? என்ன பாட்டு பாடுனீங்க எங்களுக்காக? அது கிளாசிக்கல் குரூப் இருந்தால் தான் பாடுவீங்களா? தனியாக பாட மாட்டீங்க. எங்களுக்காக 2 வரிகள். சின்ன தாயவள் தந்தராசாவே, மண்ணில் தோன்றிய சின்ன ரோசாவே,
நல்லா இருந்துச்சு தளபதி பாட்டு. தர்ணி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நம்ம தர்ணி கிட்டார் வாசிச்சதை பார்த்தோம், நம்ம நிவிருத்தி பாட்டு பாட்டதை கேட்டோம். இது கூட்டு நான் ராணி.